துர்கா தேவி தர்மத்தை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் இருமையசுரன் மகிஷாசுரனை தோற்கடித்ததை நினைவுகூரும் வகையில் விஜயதசமி நம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. தீமையை அழித்து நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பண்டிகை தசரா. இந்த விழாவின் பெயர் சமஸ்கிருத வார்த்தைகளான தச என்றால் 10 மற்றும் ஹர என்றால் தோல்வி. விஷ்ணுவின் அவதாரமான ராமர் வென்றதை குறிப்பது தசரா. ராமாயணத்தின்படி ராமர் 10ஆம் நாளில், அதாவது தசராவில், ராமரின் மனைவி சீதையை கடத்திய 10 தலைகள் கொண்ட அரக்க மன்னன் ராவணனை கொன்றார். இது பாவம் அல்லது ஒழுக்கக்கேட்டின் மீது அறத்தின் வெற்றி என்று அழைக்கப்படுகிறது. தசரா 9 நாள் நவராத்திரி விழாவின் உச்சக்கட்டத்தையும் துர்கா பூஜை விழாவின் 10வது நாளையும் இணைக்கிறது. துர்கா தேவியே தசரா நாளில் மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்கா தேவியால் கொன்றதால் தசராவை கொண்டாடப்படுகிறோம். தென்னிந்தியாவில் நவராத்திரியின் நாட்கள் சமமாக பிரிக்கப்பட்டு செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான லட்சுமி, அறிவு மற்றும் கற்றலின் தெய்வமான சரஸ்வதி மற்றும் சக்தி மற்றும் வலிமையின் தெய்வமான துர்க்கை ஆகிய 3 தெய்வங்களை வணங்குகிறோம். அவர்கள் தங்கள் வீடுகளையும் படிகளையும் மாலையில் விளக்குகள் மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டாடுகிறோம். தசரா பண்டிகை மைசூரில் நன்கு அறியப்பட்டதாகும், மேலும் அங்கே மிகவும் ஆடம்பரமாக கொண்டாடப்படுகிறது.